5லிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். சரியா, தான் ஹோம்ஒர்க்கு. 5லிருந்து தொடங்கணும். தொடர்ச்சியான ஒற்றை முழு எண்கள், இந்த முழுக்கள்னு சொல்லுவாங்க. 5, 7, 9, 11 அப்படி எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குது. எந்த நம்பர் வரைக்கும் கூட்டினா உங்களுக்கு 480 கிடைக்கும்னு கொஸ்டின். அப்போ எஸ்என் சம் ஆஃப் என் கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு 480 கூடுதல் 480ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஆஃப் என் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 480ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, ரைட். அப்போ அந்த சீரீஸை நான் எழுதியிருக்கிறேன் 5, 7, 9, 11 ஓகே எக்ஸெட்ரான்னு போட்டு முடிச்சிருக்கிறோம். இதில் வந்து ஏ உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் நம்பருங்கிறது ஏ. டிஃப்ரென்ஸ் வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் தான் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால், எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் 480 கிடைக்கும்னு கேட்டிருக்கு. ஸோ எண் கண்டுபிடிக்கணும். எண் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து வேறு ஒரு ஹிண்டுமே இல்லை, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என் ஃபார்முலாவில் வந்து ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று வந்து Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதுக்கு செட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா நம்ம செட் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா என்னென்னா Sn is equal to n by 2 into a plus l. இங்கே லாஸ்ட் டைம் கொடுக்கல, எக்ஸெட்ராவில் போயிட்டே இருக்குது கணக்கு. ஸோ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் எடுப்போம். ஓகேவா, இது வரைக்கும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ Sn is equal to கொடுத்துருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். Sn is equal to sum of n வந்து 480 இந்த லைன்லேருந்து பிடிக்கிறோம் கணக்கை. ஸோ Snனுடைய ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு போடுறோம். n by 2 2a plus n minus 1 into d equal to 480. இது வரைக்கும் கிளியர் எல்லாருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து n கண்டுபிடிக்கணும். n தெரியாது, ஸோ n அப்படியே வைக்கிறோம். n by 2 அப்படி இருக்கட்டும். 2 into a உடைய வேல்யூ தெரியும் 5 ப்ளஸ் n தெரியாது, d உடைய வேல்யூ தெரியும் 2. ஸோ நேற்றுக்கு போட்ட ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறோம், பார்த்துக்கிடுங்க. லாஸ்ட்டு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கில் 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் 480 கிடைக்குங்கிற கணக்கு. ஸோ Sn is equal to 480ன்னு எடுத்துருக்குறோம். அதுக்குரிய ஃபார்முலாவை போட்டிருக்கிறோம். ஏ எடுத்துருக்குறோம், டி எடுத்துருக்குறோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, ரைட். இதில் நிறைய இருக்குது, ஃபேக்டரைசேஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ இனிமேல் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். எனக்கு n by 2 அப்படியே இருக்கட்டும். இதில் உள்ள 10 வருது. அப்புறம் இந்த 2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூக்களை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ +2 கொண்டு +n மல்டிப்ளை பண்ணும்போது 2n, இந்த -1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -2 ஈக்குவல் டு 480. இது வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் n by 2, அப்புறம் இந்த 10ஐயும் நம்பர்ஸை தனியாக உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 10ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். பெரிய எண் 10, சின்ன எண் 2, ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்னு வரும்போது பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண் அடையாளத்தை போடணும். ஒரு 2n உள்ளே இருக்குது 480. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணிங்க இந்த எண்ணை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இல்லைனா இதில் ஒரு 2 வெளியே எடுத்து வெட்டலாம், கடைசியாக கூட பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் இந்த 2 அங்கே கொண்டு போயிருங்க, எண்ணை உள்ளே கொண்டு போயிருங்க. எண்ணு கீழே இருக்கிறதுடைய 2 அந்த சைடு போகும்போது 480 கூடால் பெருக்கல் 2ன்னு வரும். இந்த எண்ணை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா 8n ப்ளஸ் 2n ஸ்கொயர்டு. இங்கே 480 into 2 அப்படி இருக்கட்டும். 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆர்டராக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் டேர்ம் எழுதுகிறேன், ரெண்டாவது n டேர்ம் எழுதுகிறேன், மூணாவது அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த சைடு கொண்டு வரேன். அப்படி தான் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 2n ஸ்கொயர்டில் இருக்கக்கூடிய 2ஐ கட் பண்ணுறேன். கட் பண்ணால் எனக்கு n ஸ்கொயர்ட். அப்புறம் இந்த 8n 2ஆல் கட் பண்ணால் எனக்கு +4n.
அப்புறம் அந்த சைடில் இருக்க 2 கட் பண்ணும்பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 480 மட்டும்தான் இருக்குது. 480 இந்த சைடு கொண்டீங்கன்னா -480 = 0. இனிமேல் நமக்கு தெரியும் பெருக்குனா கூட்டுனா தான் எண்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ மெத்தடில் போடுறோம். பெருக்குனா நமக்கு ஃபஸ்ட்டு டேமையும் லாஸ்ட் டேமையும் பெருக்கி எழுதணும். அதான் பெருக்குனா எண்கள். அப்போது இங்கே வந்து 1ஐயும் -480 பெருக்கினீங்கன்னா -480. அது எது கூட்டுனா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4n 4 கூட்டுனா 4. இங்கே ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா 1. ஸோ 1 கீழே வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய வேல்யூ 1. ரைட். இப்போ வந்து 480 பிரிக்கிறது தான் பெரிய பாடுன்னு நினைப்பீங்க. 480 மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இங்கே வந்திருக்கு. சின்ன எண் 1 டிஜிட் நம்பராக இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குது 480 இருக்குது. இங்கே வரக்கூடியது சின்ன நம்பராக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை கழிக்கும்போது தான் என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி குட்டி நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன ஒரு கெஸ்ஸிங் பண்ணணும்னா கண்டிப்பாக அது வந்து 400க்கு மேலே நம்ம 2ஆக பிரிப்போம்ல ரூட் எடுக்கும்போது அந்த மாதிரி 480 பிரித்து பார்க்கணும். அப்புறம் அப்ராக்சிமேட்லியாக 20 × 20 பண்ணிங்கன்னா 400 வரும். ஸோ 20க்கு மேலே அப்படிங்கிற முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க வேல்யூ கழிச்சா தான் ஒரு சின்ன நம்பர் கிடைக்கும். 4 அந்த மாதிரி கிடைக்கணும். ஓகேவா? இப்போ 22 20 இருந்துச்சுன்னா கழிச்சிங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 26 28 இருந்தீங்கன்னா கழிச்சிங்கன்னா அதில் ஒரு 2 கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்கணும்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நம்பர் மாதிரி கொண்டு வரணும். ஸோ அப்போ நம்ம ஸ்கொயர் நம்பரிங் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் மாதிரி இதை கொண்டு போகிறோம். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 480ங்கிறது ஒரு 20 × 20 போட்டிங்கன்னா 400 வரும். ஸோ நம்ம அப்போ கெஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக 20க்கு மேலே உள்ள நம்பர் 2 இடம் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இல்லைனா நீங்கள் டா போட்டுட்டு வரிசையாக இருந்து செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். சரி, நம்ம செக் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் தெரிய மாட்டேங்குது பிரிக்கிறது எப்படி சார் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம இந்த மாதிரி தான் பிரிச்சே ஆகணும். அப்போ டா போட்டுருவேன் ஃபஸ்ட்டு 480க்கு 2ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? 2 × 2 4 அப்புறம் 4 2 8. ஓகே. இப்போ நீங்கள் ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 4 வருமானா வராது. ஓகேவா? 240யும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 480 வரும். ஆனால் ரெண்டையும் மைனஸ் பண்ணவோ ஆட் பண்ணவோ செஞ்சால் உங்களுக்கு இந்த 4ங்கிற வேல்யூ கிடைக்காது. ஸோ திரும்பியும் கண்டினியூ பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள் இது ரெண்டும் 4 இது 120. இப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு மைனஸ் பண்ணால் 120லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்காது. கண்டினியூ ஆகுது 60. இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வராது. 2 4 4 8 8 60 கூட மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 4 வராது. அப்போ என்ன கண்டினியூ ஆகுது? 2ஆல் கொடுத்தீங்கன்னா இங்கே 30. 2 4 4 8 2 16. 30ம் 16 மைனஸ் பண்ணால் 14 கிட்ட தான் வரும். 4 வராது. ஸோ என்ன கண்டினியூ பண்ணுறோம்? 2ஆல் கொடுத்தீங்கன்னா 15. 2ஆல் கொடுத்தீங்கன்னா 15ன்னு வருது. ஸோ 2 4 4 8 2 16 16. அப்புறம் இங்கே என்னது இருக்குது? 16 2 இப்போவும் வராது. 16 32 இங்கே 15 இருக்குது. திரும்பியும் 3ஆல் கொடுங்க 5 15. இப்போ நீங்கள் 20க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் கொண்டு வர போகிறோம். சரியா? அப்போது என்ன பண்ணலான்னா 2 4 4 8 2 16 16 2 32ன்னு வருது. ஸோ நீங்கள் 20 பக்கத்தில் கொண்டு வரணும்னா இப்படி கொண்டு வரலாம். 2 4 5 20. ஓகேவா? 2 4 5 20ன்னு வந்துடும். அப்புறம் மீதி இருக்கிறத பண்ணி பார்ப்போம். 2 4 4 8 3 24. கரெக்டாக வருதா? 2 4 4 8 3 24. ஸோ 24 20ங்கிறத இப்போ கழித்து பார்த்தே உங்களுக்கு எத்தனை கிடைக்குன்னா 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம 480ங்கிறத ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு கொண்டு வரணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 20க்கு மேலே கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ். ஓகேவா? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 480ங்கிறது கிடைக்கும். கழித்து பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 4 வரணும். அப்போது ரெண்டுமே பக்கத்து நம்பர் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். இப்போ நீங்கள் இதை பிரிக்கலாம். இப்போது உங்களுக்கு கூட்டினாவோ பெருக்குனா உங்களுக்கு வந்து மைனஸில் வரணும், கூட்டினா ப்ளஸ் வேல்யூவில் வரணும். அப்போ பெரிய எண்ணுடைய அடையாளம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ 24ங்கிறது ப்ளஸில் எழுதணும், மைனஸில் எழுதக்கூடிய நம்பர் சின்ன நம்பராக இருக்கும். இப்போ பெருக்கி பார்த்தீங்கன்னா 24ஐயும் 20யும் பெருக்கினீங்கன்னா -480 கிடைக்கும். அதே இது கூட்டி பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண் அடையாளம் +4 வந்திருக்கு. ஓகே, கரெக்ட். இப்போ நம்ம இதை பிரிக்கிறோம்.
n plus 24 n minus 20 equal to 0. நம்ம கிடைத்த டேட்டாவை வச்சு பிரிச்சிட்டோம். கீழே இருக்கிறது 1 இருக்கிறதுனால n மட்டும் எடுக்கிறோம். கீழே ஒருவேளை இந்த கணக்கில் ஃப்ரண்டில் 2n ஸ்குவாட் வந்திருந்தால் இங்கே 2 கொடுத்துருப்பீங்க, இங்கேயும் 2 கொடுத்துருப்பீங்க. ஏதாவது ஒன்று வெட்டுக்கு போயிருக்கோம், அதுக்கு மட்டும் எண்ணில் தொடங்குவீங்க. வெட்டுக்கு போகாத 2n வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதுவோம், 2n minus 20ன்னு எழுதணும். ஓகேவா? இங்கே ரெண்டுமே பிரச்சனை இல்லை, எனக்கு ஃப்ரெண்டில் 1 இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா மேலே இருக்க ஸ்டெப்பு கிடைக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிச்சது சரியா தப்பான்னு பார்க்கணுன்னா கீழே இருக்க நீங்கள் பிரித்து எழுதக்கூடிய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஸ்டெப் ஆன்சர் வரணும். ரைட். இப்போ நான் செப்பரேட் பண்ணுறேன். n plus 24 equal to 0. அப்புறம் என்னோட பிரிக்கிறேன், n minus 20 equal to 0. இப்போ n equal to plus 24 அங்கே போகும்போது minus 24. பொதுவாக எண்ணிக்கை வந்து எதில் வராது, மைனஸில் வராது. ஸோ இந்த எண் கிடையாது, 24ங்கிறது கிடையாது. அப்போ n equal to minus 20 அங்கே போனால் plus 20. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை இதுதான் ஆன்சர். மற்றும் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் அது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 உறுப்புகள் வரை கூட்டினால் கிடைக்கும். விடை வந்து ஆன்சர் 20. ஓகேவா? இந்த மாதிரி தான் பிரித்து பார்க்கணும். ஐ போட்டு பிரித்து பார்க்கும்போது சார் எப்படி இதில் செலக்ட் பண்ணி எடுக்கிறோன்னா வந்த நம்பர்லேயே நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி பெருக்கி பார்த்து அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேவா? ரைட். நிறைய கணக்கு செஞ்சிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபேக்டரைசேஷன் தனியாக ஒரு யூனிட்டே இருக்கும் ஸ்கூல் புக்கில். 8ஆம் கிளாஸ் அல்லது 9ஆம் கிளாஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம். இது நிறைய ஹோம்ஒர்க்கில் போட்டிருந்தேன், முடிக்காதவங்க அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 13வது உறுப்பு T13 3. அப்புறம் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. S13 234 எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வித்தியாசம் D மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. S21 கேட்டு. ஓகேவா? நேற்றைக்குள்ள ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் முடிச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கணக்கு நோட் பண்ணிவிடுங்க. 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் D மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதிட்டு செஞ்சிட வேண்டியதான் கணக்கு. நீங்களே செய்யலாம், ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்லாம் முடிச்சுட்டு சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 13வது உறுப்பு. 13வது உறுப்புனா டேம் 13 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம், S13 13 உறுப்புகளின் கூடுதல் 234. இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு டியை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் S21 கேட்டிருக்கிறாங்க. D அண்ட் 21 ரெண்டுமே கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நான் அன்றைக்கே சொல்லி வந்திருக்கேன், TN ஃபார்முலா போடணும். TN ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா A + n - 1 × D என்னாவது உறுப்புக்கான உதவும் வாய்ப்பாடு. எண்ணில் 1 குறைச்சி D கூட பெருக்கணும். இந்த எண்ணில் 1 குறைச்சி D கூட பெருக்கணும். அப்போ இதை எப்படி எழுதுவோம், A+ நேற்றுக்கே சொல்லி வந்தேன், 1 குறைச்சிங்கன்னா 12D = 3. இதுதான் அவன் கொடுத்துருக்கக்கூடிய முதல் ஈக்குவேஷன். கண்டிஷன் 1 படி இது போட்டோம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க,
இதில் டேட்டா மிஸ்ஸிங்கா? S13 கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்து S13 போடுவோம், கரெக்டாக வரும். S13ங்கிறது ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா? SN ஃபார்முலா போடணும். SN ஃபார்முலா என்ன சொல்லுது? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஓகே, இந்த ஃபார்முலாவை போட்டு ரெண்டு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அப்போ S13க்கு 234. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஃபார்முலாவோடைய வேல்யூவை போடுவோம், ரைட் சைடில் வேல்யூ வைப்போம். n/2 அப்போ 13/2 2a, a தெரியாது, 2a ப்ளஸ் n மைனஸ் 1. அப்போ n மைனஸ் 1னா இங்கே 13 இருக்குது எண்ணுக்கு இடத்துல. அப்போ 13லேருந்து 1 கழிச்சி அப்படி போடும், கூட ஒரு ஸ்டெப் எழுதும். 13 மைனஸ் 1 இன்ட்டு d ஈக்குவல் டு 234. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு அந்த சைடு கொண்டு போகிறோம், இதை கட் பண்ணி சுருக்க போகிறோம். ஓகேவா, ரைட். அப்போ 2a ப்ளஸ் இந்த 13லேருந்து 1 கழிச்சா 12d ஈக்குவல் டு 2 அங்கே போயிடும். ஏன்னா ஓகே, இல்லைனா இந்த 2 வெளியே எடுத்து திரும்பி வெட்டலாம். ஸோ 2 அப்படி இருக்கட்டு, இல்லை இருக்கட்டு, கொண்டு போவோம். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எல்லாமே நம்ம ப்ரொசீஜராக இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணிட்டோம், கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டோம், மேலே இருக்க 13 கீழே கொண்டு போயிட்டோம். ஸோ 13ஆம் வாய்ப்பாடு சொல்லி இதை கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஒரு 13 இது 10 104ன்னு வரும். 104 எடுத்து வெட்டணும். 104 வெட்டுறதுங்கிறது எத்தனைக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 8ஆல் பெருக்கி பாருங்கள். 7 3 24, மீதி 2 சரி தான் 104. இப்போ 8ஆல் பெருக்கினீங்கன்னா கரெக்டாக வரும். அப்போ 18 வருது மேலே. ஸோ இப்போ உங்களுக்கு 2a ப்ளஸ் 12d இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 18 இருக்கு. எல்லாமே 2ஆல் வெட்டுக்கு போகுமே. சார் அடுத்த லைனில் பார்த்துக்கலாம். அப்போ 2 பெருக்கல் 18 இருக்கட்டும். ஓகேவா, இப்போ டிவைட் பை 2 கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறானா எல்லாமே 2ஆல் வெட்டுக்கு போகும். ஸோ a ப்ளஸ் 6d ஈக்குவல் டு 18. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு d கிடச்சிரும். ஓகேவா, ரைட். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது, நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் அது கூட எழுதுகிறேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் a ப்ளஸ் 6d ஈக்குவல் டு 18. நீக்கல் முறை எலிமினேஷன் மெத்தடில் a கேன்சல் பண்ணணும்னா மைனஸ் பண்ணால் போதும். அப்போ அடையாளம் சேஞ்ச் ஆகும். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல். இது ஒரு ப்ளஸ் 12, இது ஒரு மைனஸ் 6. அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பெரிய அணிலிருந்து சிறிய அணை கழித்து பெரிய அணி அடையாளத்தை போடணும். அப்போ ஒரு 6d கிடைக்கும். பெரிய அணுக்கு அடையாளம் ப்ளஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 18 இருக்குது. அப்போ அடையாளம் சேஞ்சாக இருக்குது. அடையாளம் சேஞ்சாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். பெரிய அணிலேருந்து சிறிய அணை கழித்து பெரிய அணியின் அடையாளத்தை போடணும். மைனஸ் 15. ஸோ கட் பண்ணிங்கன்னா 2 3 6 5 3 15. ஸோ d is equal to மைனஸ் 5/2. d கிடச்சாச்சு. ஓகேவா, d கிடச்சாச்சு. அப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கிறான்னா இன்னும் d கிடச்சா அடுத்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? a கண்டுபிடிச்சிடலாமா? இதிலே கொண்டு போடுங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுருவோமா? செகண்ட் ஈக்குவேஷன் தான் பக்கத்தில் இருக்குது. இதில் போட்டாலும் கிடைக்கும், 1ல் போட்டாலும் கிடைக்கும், 2ல் போட்டாலும் கிடைக்கும். ஸோ நான் செகண்டில் போடுறேன். எனக்கு இடம் இதில் தான் எழுதுறது வாய்ப்பாக இருக்குது. அப்போ a ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 5/2 ஈக்குவல் டு 18. 2 கொண்டு இதை அட்டுறேன், 3. இப்போ a மைனஸ் 15 ஈக்குவல் டு 18. இப்போ a is equal to மைனஸ் 15 அங்கே போனால் ப்ளஸ் 15. ஓகேவா, அப்போ எனக்கு a கிடச்சாச்சு 33. 15ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணி 33ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நமக்கு என்னெல்லாம் தெரியும்னா a தெரியும், d தெரியும். ரெண்டும் தெரிஞ்சாச்சுனாலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? S21 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இந்த கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறது மாதிரி கொடுத்துருந்தாங்க. T13 கொடுத்துருக்குறாங்க. 13வது உறுப்பு கொடுத்தாங்க 3. அப்புறம் 13 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க 234ன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டையும் வச்சு நான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டு d. nth டேர்ம் ஃபார்முலா போட்டு அதை a ப்ளஸ் 12d இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 1 வச்சேன். அப்புறம் செகண்ட் ஒன்றுக்கு வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்குள்ள ஃபார்முலா போடணும். என்ன இருக்குது? n டேர்ம்ஸ் சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு வந்து n/2 இன்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டு d.
அந்த ஃபார்முலாவை இந்த சைடில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து அது ஒரு ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஏயும் டியும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிற S21. S21ங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும், டி டேர்ம் தெரியும். ஸோ S21 இந்த ஃபார்முலாவில் போடுறேன். n/2 n/2ங்கிறது 21/2 2 இன்ட்டு ஏயோடைய வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க 33 ப்ளஸ் n-1 இன்ட்டு டி 21 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ தெரியும், டியோடைய வேல்யூ -5/2. சரி, ரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ S21 கட்டிருக்கிறதுனால 21/2 ரெண்டையும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 66 ப்ளஸ் 21லேருந்து 1 அடிச்சிங்கன்னா குறைச்சிங்கன்னா 20. ஓகேவா? 20 பெருக்கல் -5/2. இந்த 2வையும் இந்த 10ஐயும் அடிக்கிறேன் 10. ஸோ 21/2 66 -50. 21/2 16 வெட்டினீங்கன்னா 8. 21ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 168. ஓகேவா? ஆன்சர் வந்து 168. ஓகேவாப்பா? ஓகே, புதுசாக வந்தவங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது சால்வ் பண்ணி பாருங்க. எழுதி முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நான் செய்யும் பொழுதே நீங்கள் செஞ்சிடணும், அப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நான் ஸ்லோவாக தான் செய்து கொடுத்துட்டே வரேன், நீங்கள் என்ன தாண்டி போயிடலாம். எந்த ஸ்டெப்பில் வந்து ஸ்டக் ஆகுதோ அந்த ஸ்டெப்பில் நின்று வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கணக்கு போகிறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 104வது உறுப்பு கொடுத்துருக்கு, 104. 104வது உறுப்பு எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 125ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதணும்? ஒன்று குறைச்சி எழுதணும்னு சொல்லி தந்திருக்கானா? அப்போ எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா என்ன இருக்குது? டிஎன் ஈக்குவல் டு a ப்ளஸ் n-1 இன்டு டி. இந்த ஃபார்முலாவில் போடுவீங்க. டி 104ன்னு போடணும், ஏ தெரியாது. 104லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 103d. இவ்வளோதான். ஸோ நான் டைரெக்டாக இதில் எழுதுவேன், a ப்ளஸ் 103dன்னு எழுதிடலாம். அங்கே சைடில் செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. 104னா a ப்ளஸ் 103d, ஒன்று குறைச்சி எழுதிட்டா போதும் டியில். அப்புறம் இதோட வேல்யூ 125, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? அடுத்தது 4வது உறுப்புகள் 0. 104வது உறுப்பு முறையேன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் உள்ளதுக்கு செகண்ட்னு எடுக்கணும். அதான் முறையே. ஓகேவா? அப்போ 4வது உறுப்புக்கு 0 கொடுத்துருக்கு. T4 வந்து 0ன்னு கொடுத்துருக்கு. T4 எப்படி எழுதணும்? a ப்ளஸ் 1 குறைச்சி 3dன்னு எழுதணும், ஈக்குவல் டு 0. நான் அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் அதை எழுத போகிறேன். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு நீக்கல் முறை. ஏயும் கேன்சல் பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். இது வந்து மைனஸாக மாறும், இதுவும் மைனஸாக மாறும். இது 0வுக்கு பிரச்சனை இல்லை, மைனஸும் கிடையாது ப்ளஸும் கிடையாது. ரைட், அது அப்படி இருக்குது. நீங்கள் வேணால் போட்டு வச்சிங்கன்னா பிரச்சனை. ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 103லேருந்து 3 கழிச்சிங்கன்னா ப்ளஸ் 100d ஈக்குவல் டு அது 125 அப்படி வரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இது 4 டைம் போகும் 25க்கு, இது 5 டைம் 25க்கு போகும். ஸோ 5/4ங்கிறது டி. 25வது வாய்ப்பாடு சொல்லி வெட்டியிருக்கேன். அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. S35 கேட்டிருக்கிறாங்க.
நமக்கு ஏ தெரியாதுல்ல இன்னும். ஸோ ஏஐ கண்டுபிடிச்சிடணும். ஏ கண்டுபிடிக்கிறது நான் ரெண்டாவது ஈக்குவேஷனில் போடுறேன். ஏ ப்ளஸ் 3 இன்டு டியோடைய வேல்யூ 5/4 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு 15/4 அந்த சைடு போகும்போது -15/4. ஏனுடைய மதிப்பு -15/4. கேட்டிருக்கிறது S35 கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? S35 சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். S35 சால்வ் பண்ணி என்ன வந்துச்சுன்னு பாருங்க. பாயிண்டில் வரும்னா 612.5 வரும். இதை ஹோம்ஒர்க் அவுட்ரை. என்ன ஃபார்முலானா n/2 2a + n-1 × d. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு வேல்யூ தெரியும், டிக்கு வேல்யூ தெரியும், என்னுக்கு வேல்யூ தெரியும். எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி ஆன்சர் 612.5ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பெருக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்னும் எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்த ப்ராப்ளம். நானூற்றி 50க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. 450க்கு குறைவாக இருக்கக்கூடிய அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்கு. 450க்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒற்றை எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3 பாசிட்டிவ் இண்டிஜராக கேட்டிருக்கு. ஸோ நெகட்டிவில் எடுக்கக்கூடாது. முழுக்கள்லாம் நெகட்டிவ் நம்பரும் வரும். ஸோ இண்டிஜர்ஸ்னு மென்ஷன் பண்ணதுனால 1, 3, 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 480க்கு குறைவாக கடைசியாக வர்றது 449 ஒற்றை எண்ணாக வர்றது. ஓகேவா? இவ்வளோத்துக்கு கூட்டு பலன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா SN கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே நமக்கு வாய்ப்பாக என்னது இருக்குன்னா வாய்ப்பு இல்லை. 2 நேரம் செய்ய வேண்டிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. A = 1 இருக்குது. லாஸ்ட் டேர்ம் இருக்குது. லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும். 450க்கு முன்னாடி 449 அந்த கணக்கு முடியுது. ஸோ லாஸ்ட் டேர்ம் 449. அப்போ எண் தரல. இந்த எண்ணை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லும் ஏயும் தெரிஞ்சு டியும் தெரிஞ்சுன்னா டி எவ்வளவு? 3லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 2. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எண் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டில் L - A/D + 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதில் போட்டு எண் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? SN கண்டுபிடிக்கலாம். SN ஃபார்முலா இங்கே L இருக்கிறதுனால n/2 × A + Lன்னு டப்புன்னு முடிஞ்சிடும். சரியா? எண் கண்டுபிடிக்கணும். அதுக்கு லாஸ்ட் நம்பர் 449 மைனஸ் ஏனுடைய மதிப்பு 1/D மதிப்பு 2, அப்புறம் ஃபார்முலா படி 1. 449லேருந்து 1 குறைச்சிங்கன்னா 448/2 + 1. 2ஆல் விட்டுறீங்க. O2 2, E2 4, E2 4, 4 8. மொத்தம் 225. 224 கூட 1 ஆட் பண்ணி 225ங்கிறது தான் எண்ணு. ஸோ எண்ணை தூக்கி கொண்டு இங்கே போட்டிங்கன்னா S225 நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது எண்ணு கடத்தில் 225 ÷ 2. ஏயுடைய மதிப்பு ஏ இல்லை 1. ஏயுடைய மதிப்பு 1 ப்ளஸ் எல்லோடைய மதிப்பு 449. 225 பெருக்கல் 450 ÷ 2 வெட்டுனீங்கன்னா 225. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 625 முடிய ஆன்சர் வரும். ஓகேவா? இதை காணாமல் படித்து வச்சுக்கணுங்க. 225 பெருக்கல் 225 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி 50,625ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமும் முடிஞ்சு ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே அட்டன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஏபிங்கிறது ஒரு மேட்டராக இருக்காதுன்னு தோணுது எனக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்பு
ஏன்னா 4 ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 4 4 ப்ராப்ளம் இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ என்னாவது உறுப்புனா டிஎன், என்னாவது உறுப்புனா nth டேர்ம் 4n-3ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காணுங்க. எப்படி மொட்டையாக முடிச்சிட்டாங்க, ஆனால் ஒரு ஹிண்ட் தந்துருக்குறாங்க, என்னாவது உறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன யோசனை வரணும்னா உங்களுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியணும், 28 உறுப்புகளின் கூடுதல் காணணும்னா முதல் 28னா S28 கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஏ தெரியணும், ஃபார்முலாவில் டி தேவைப்படும். ஓகேவா? அப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்கன்னா நமக்கு என்ன வேணும், ஏயும் வேணும் டிஏ வேணும். ஏனா முதல் உறுப்பு, அப்போ T1 போட்டால் உங்களுக்கு என்ன உறுப்பு கிடச்சிரும், இதில் முதல் உறுப்பு கிடச்சிரும். அப்போ 4×1n-3, அப்போ உங்களுக்கு முதல் உறுப்பு கிடச்சாச்சு. 4லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 1 கிடைக்கும். அப்போ முதல் உறுப்பு கிடச்சி, அப்போ ஏ கிடச்சாச்சு. அப்போது சீரீஸ் படி முதல்ல 1 வந்திருக்கு, அந்த சீரீஸ் எழுதுகிறேன். அப்புறம் ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா அப்போ தான் டி கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், டி கிடைக்கும். ஸோ ரெண்டாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலாவில் அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவில் T2 கண்டுபிடிக்கிறேன். இப்போ 4n இடத்துல 2 போடணும். அப்போ 4×2 - 3, 8 - 3 = 5. T2 கிடச்சிட்டு. இப்போ டேம் 2 வந்து 5. ஓகேவா? என்னமோ நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். முதல் உறுப்பும் ரெண்டாவது உறுப்பும் கிடச்சுன்னா டி கிடச்சிரும். D = டேம் 2 - டேம் 1. ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறேன். 5 - 1 = 4. டி கிடச்சாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையானது ஏயும் டியும் ரெண்டுமே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஏ வந்து உங்களுக்கு எங்கே எழுதி வச்சோம், நல்லா இருக்குது, இதில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. A = 1, D = 4. அப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கிறான்னா 28 வரைக்கும் உள்ள சம் கேட்டிருக்கான், கூட்டுப்புலன். முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், Sn = n/2 × 2a + n - 1 × d. ஸோ S28 = n வந்து 28/2, 2 × a உடைய மதிப்பு 1, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு, n-க்குடைய மதிப்பு 28 - 1 × d உடைய மதிப்பு 4, ப்ராக்கெட் க்ளோஸ், இதிலே கட் பண்ணிக்கலாம். 14 × 2 ப்ளஸ் இங்கே ஒரு 27 × 4, 27 × 4 ரெடியாக மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். 4 7 28 மீதி 2, 4 8 2 10, 108. ஓகேவா? 108 ஒரேடியாக மல்டிப்ளை பண்ணி போட்டோம். 28 1 கழிச்சு 27, 27 4 பெருக்கி 108 போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வெளியே 14, உள்ள 110. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஓகேவா? பிரிக்கிட்டீங்களா? என்ன ஆன்சர் வந்துச்சு? ஓகே 1540. ஓகேவா? அடுத்த கணக்கு போயிடலாம். இதுதான் எல்லாருமே கவனிக்க வேண்டிய கணக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாக்கள் வேறு, வேறு மெத்தட்லாம் வேறு. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய என்ன கொடுத்துருப்பாங்கன்னா முதல் n உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருப்பாங்க. கூடுதலுக்குன்னே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அவங்களா அசம்ஷனில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து கூடுதல் உறுப்புகளினுடைய கூடுதல் கொடுத்துட்டு உறுப்பை கேட்டிருப்பாங்க. 17வது உறுப்பு காண்க. SN கொடுத்துட்டு TN கேட்டிருக்கிறாங்கப்பா. கான்செப்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு T17 கேட்டிருக்காங்க. இப்படின்னு எந்த உறுப்பு கேட்டாலும் சரி தான். இப்போ ஒரு SN கொடுத்துட்டு, சரியா, SN கொடுத்துட்டு TN கேட்டிருந்தா TN கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ T17 கேட்டிருக்காங்களா, இல்லை TN கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா SN - SN - 1. அப்போ இதில் T17 கேட்டிருக்காங்கன்னா S17 - S17 - 1ன்னா S17ம்
S16ஐயும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T17ங்கிற உறுப்பு கிடைக்கும். அவங்க என்ன உறுப்பு கேட்டிருக்காங்களோ அதுவும் அதனுடைய சம்மும் அதுக்கு முந்தின சம்மையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேம் கிடைக்கும். சரியா? இது ஒரு ஃபார்முலா, படித்து வச்சுருங்க. ஷார்ட்கட் ஃபார்முலா மாதிரி தான். நீங்கள் ஏதாவது நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணி வேணாலும் பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10 வரைக்கும் கொடுத்து டோட்டல் 30ன்னு எடுத்து 5வது உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் இந்த ஃபார்முலாவை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். சரி, நான் இப்போ வந்து டைரெக்டாக கணக்குக்குள்ளே வந்துடுறேன். இது எனக்கு அதே மாதிரி புரியணும்னு யாராவது கேட்டிங்கன்னா நான் வேணால் சொல்லித்தரேன். ரைட். இப்போ இது ஃபார்முலா படிச்சுக்கணும். அப்போ Tn கேட்டாங்கன்னா Sn மைனஸ் Sn மைனஸ் 1. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா T17 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. T17 கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு S17 கண்டுபிடிக்கணும். அவன் Sn கொடுத்துருக்காங்களா? Sn கொடுத்துருக்காங்க. Sn என்ன கொடுத்துருக்குறாங்க? 5n². ஈஸி தான். 3n/2. இதில் நான் வந்து S17ம் S16ம் கண்டுபிடிக்கும். S17 ஈக்குவல் டு 5 பெருக்கல் 17²/2 ப்ளஸ் 3 × 17/2. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கலாம். அப்புறம் S16 5 பெருக்கல் 16²/2 ப்ளஸ் 3 பெருக்கல் 16/2. இதையும் சுருக்கணும், இதையும் சுருக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர். இவ்வளோதான் கதை. ஓகேவா? ரைட். இதை எப்படி சுருக்கலாங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும். நம்ம இப்போ ஃபார்முலாவை போட போகிறேன். T17 ஈக்குவல் டு S17. ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குன்னா பார்ப்போம். 5 2 தான் எல்லாத்துலேயும் காமனாக அப்படியே எடுத்து. ஓகே, ரைட். ஸோ பறிக்கிற வேண்டியதானா? முதல்ல 17 வைக்கலாம். சரி, தனித்தனியாக செப்பரேட்டாக சுருக்கிடுங்க. அதான் பெஸ்ட்டு போல் தெரியுது. 2 வேணால் வெளியே எடுத்து வைக்கலாம். உள்ளே இருக்கிறதெல்லாம் பறிக்க சுருக்க தான் செய்யணும். கடைசியாக வெட்டு கொடுக்கணும். ஓகேவா? ரைட். இதை சால்வ் பண்ணுங்கள். 17 பெருக்கல் 17 கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். 17 பெருக்கல் 17 7 7 49. 289 பெருக்கல் 5/2. 289 பெருக்கல் 5 பெருக்கி 95 45 மீதி 4 5 40 44 மீதி 4 25 10 14. ஓகேவா? முதல் செட்டுக்கு 14 45/2. அடுத்தது ப்ளஸ் 17 3 பெருக்கி /2 7 21 மீதி 2 51/2. ஓகேவா? ரைட். அடுத்தது அது 6 36 16 16 பெருக்கிங்க 256 6 36 மீதி 3 96 6 256. ஸோ 256 அடுத்து எத்தனை பெருக்கணும்னா 5 பெருக்கணும். 5 30 மீதி 3 5 25 3 28 மீதி 2 2 10 12 1280/2 ப்ளஸ் 16 6 18 48 48/2. ஓகேவா? சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து கழிக்கணும். சரியா? கழிக்கிறதுக்கு இதை தனியாக சுருக்கி வச்சும் கழிக்கலாம், இல்லைன்னா மொத்தமாக போட்டு கழிக்கணும்னா கழிக்கலாம். நீங்கள் இதை ரெண்டும் ஆட் பண்ணி கழிச்சிருங்க, அதான் பெட்ரு. ஸோ இதை எல்சியம் 2 1445 கூட 51 ஆட் பண்ணி 6 9 4. ஓகே, 1496. ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லிடுங்க. அப்புறம் 2 1280 48 12 மீதி 1 1328. ஓகேவா? ரைட். ரெண்டே மைனஸ் பண்ணால் போதும். 1496/2 மைனஸ் 1328/2 எல்சியம் 2. ரெண்டே மைனஸ் பண்ணுங்க.
1496, 1328, 16, 8, 6, 168 பேர் ரெண்டா கட்டிங்கன்னா 2, 16. என்னடா இது ஆன்சர் 84. ஆன்சர் என்னப்பா வந்துச்சு? 84 சார். அப்போ கரெக்டு தான். எனக்கு 84 தான் வந்துருக்கு. உங்களுக்கு எல்லாம் 84 எல்லாருக்கும் வந்துச்சாப்பா? ஒரு ஆள் தான் செஞ்சுட்டு இருக்கீங்களோ? எஸ் சார். ஓகே, அப்போ 84னா ஆன்சர் வந்தாச்சு. T17ங்கிறது 84. ஓகேவா? சில டைம்ஸ் இந்த கணக்கு கேட்குறாங்க, கொஞ்சம் கவனமாக வச்சுடுங்க. ஏன்னா ஃபார்முலா உங்களுக்கு ஷார்ட்கட் மறந்து போயிடக்கூடாது. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். ஏகப்பட்ட வேலை நடந்து போச்சு. ஸ்பீடாக செஞ்சீங்கன்னா வந்துடும். ஓகே, அடுத்தது. இதெல்லாம் ஹோம்ஒர்க் போடக்கூடிய கணக்கு தான் உங்களுக்கு, மொத்தம் 3 கணக்குமே. இந்த அளவு சிம்பிள் கணக்கு தான், ஆனால் வார்த்தைகள் தான் பெருசாக இருக்கும், பார்த்துடுங்க. ஒரு சீரீஸ் வந்தோடனே உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக மாற்றி விட்றேன். ஒரு ரகுங்கிறது ஒரு ஆள் மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகை 40,000 உடனடியாகவும் பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளில் செலுத்தலாம்னு கொடுத்துருக்காங்க. அவன் வந்து மாத தவணையை செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணாங்கிறது ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்குறான். ஓகே, 10 மாத தவணைகளில் முதல் தவணை வந்து அவன் எவ்வளோ கட்டணும்னா 4800. ஓகேவா? சரி, அப்போ முதல் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது 4800. இரண்டாம் தவணை 4750. ஓகேவா? சீரீஸ் கண்டினியூ ஆகுது. மூன்றாம் தவணை 4700 என்ற அடிப்படையில் அவன் செலுத்தலாம். சரியா? ரைட். 10 டிவ், மொத்தம் எண் வந்து எத்தனை? எண் வந்து 10. அப்படி எக்ஸெட்ரா 10 உறுப்புகள் வரை சீரீஸ் ஸ்டார்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? 10 உறுப்புகள் வரை அவன் மாதந்தோறும் இப்படி கட்டலாம். 10 தடவை 10 டேம் அவன் கட்டுனா ஒரு அமௌண்ட்டு கட்டி முடிப்பான், டோட்டல் அமௌண்ட். அந்த டோட்டல் அமௌண்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவன் மொத்தமாக கட்டினா 40,000 ரூபாயே கட்டணுமா. ஆனால் தலைவன் எப்படி கட்ட போகிறான்னா டியூவாக கட்ட போகிறான். டியூ எடுக்கும்போது கொஸ்டினில் 2 தான் கேட்குறாங்க. 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. அப்போ நீங்கள் S10 கண்டுபிடிக்கணும் இதில். ஓகேவா? ரைட். மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் பொழுது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை, இதில் வரக்கூடிய டோட்டலையும் அவன் ஃபஸ்ட்டு ஒரு 40,000 ரூபாய் இனிஷியல் ப்ரைஸ் போட்டிருக்காங்களா, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அவன் அடிஷ்னலாக எவ்வளோ கட்டியிருக்கான் இஎம்ஐ வழியாக கட்டுறதுனால அவன் எவ்வளோ ரூபா கூடுதலாக கட்டியிருக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி தான் 40,000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலாக அவன் எவ்வளோ கட்டியிருக்கான்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அவன் 40,000 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 48,000 ரூபா கட்டிட்டான்னு வச்சுருங்க மாதமாக மொத்த டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ 8,000 ரூபா என்னது கூடுதல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரியா? இது சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணி தான் ஆகணும். ரைட்டாக ட்ரை பண்ணி தொடக்கி விட்டுட்டு போகிறேன். இப்போ ஏ தெரியும், இப்போ S10 கேட்டிருக்கு. கணக்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? சீரியஸாக எழுதியிருக்கிறேன். அந்த கணக்கை வார்த்தையாக எழுதியாச்சு. 4800 முதல் டியூ, ரெண்டாவது டியூ 4750, மூணாவது டியூ 4700, அப்படி குறைச்சி கட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் குறைச்சி கட்டுறாங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏங்கிறது 4800 ஸ்டார்ட் ஆகுது. டிங்கிறது எவ்வளோ ரூபா குறைச்சி கட்டியிருக்கிறான்? 50 ரூபா குறைச்சி கட்டிட்டு போகிறானா? அப்போ டி வந்து 50ன்னு போட்டுறக்கூடாது. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் -50 வரும். டப்பு நம்மளால் 50ன்னு போட்டு போயிடக்கூடாது. ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கும்போது பெரிய அணியினுடைய அடையாளம் மைனஸில் வரும். ஸோ அது -50. -50ன்னு எடுக்கணும் டி. ஓகேவா? ரைட். என்ன செஞ்சிடலாம் ப்ராப்ளத்தை? SN ஃபார்முலா n/2 2a + n-1 into d. S10 கண்டுபிடிக்கணும். 10 மாதத்துக்கு 10/2 2 into a 4800 2ஆல் பெருக்கணும் ப்ளஸ் n-1 into d 10 - 1 into d னுடைய மதிப்பு -50. 10/2 9600. இங்கே ஒரு 9 - 9545 450.
இதை கட் பண்ணி வைக்கலாம், லாஸ்ட்டில் கூட கட் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். 10/2 9600 மைனஸ் 450 5 10 0 5 90150. இது வலிக்குதா? 90150 வெட்டு கொடுங்க. 4 2 8 I2 10 7 2 14 I2 10 10 பெருக்குனீங்கன்னா 45 75 0. 40,000 ரூபா லேப்டாப்புக்கு இவர் 45,750 ரூபா கட்டியிருக்கிறார். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டிவிஷனுக்குள்ள ஆன்சர். செகண்ட் டிவிஷன் ஆன்சர் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எவ்வளவு கூடுதல்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு தானே கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எவ்வளவு அதிகம். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட்டை இனிஷியல் அமௌண்ட்டை 40,000லேருந்து மைனஸ் பண்ணிடுவீங்க. 5,750 ரூபா கூடுதலாக கட்டியிருக்காங்க. அப்போ ஆன்சர் எந்த ஆப்ஷனில் வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம். இந்த கணக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கு தான். சரியா? ஆன்சர் 20 மந்த் வரும். நீங்கள் யோசிச்சு செய்ய வேண்டாம், அப்போ தான் கணக்கு இன்னும் புரியும். ரைட், இது ஹோம்ஒர்க்கு. எதாவது டவுட் உண்டா உடனே போட்டு கேளுங்க. அடுத்தது இதுவும் ஹோம்ஒர்க் தான் போடணும், இருந்தாலும் சால்வ் பண்ணி போடுறேன். ஒரு செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டு. வீட்டில் படிக்கட்டு கட்டுறீங்க, எல்லாம் ஒரு பார்க்கில் கட்டுறாங்க, கொஞ்சம் பெருசாக கட்டுறாங்க. மொத்தம் 30 படிக்கட்டு இருக்குது, 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. கீழ்படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கல். ஓகேவா? கீழ்படிக்கட்டு 100 செங்கல் இருக்குது. அடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட எத்தனை செங்கல் கூடுதலையா? நம்ம அந்த சீட்டு கணக்கு பார்த்தோம்ல, தேட்டரில் சீட்டு கணக்கு அதே மாதிரி 100லேருந்து 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறதா? குறைச்சிட்டே போகிறாங்களா? ஓகே, கீழே அதிகமாக இருக்கும், மேலே போக 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 படிக்கட்டினுடைய அகலம் நம்ம குறைஞ்சிட்டு இருக்கும். அப்போ 98 குறையுது. ஓகே, புரிஞ்சா? சில படிக்கட்டு பார்ப்பீங்க கீழே அகலமாக இருக்கும், அப்படி மேலே மேலே போக போக அப்படி குறைஞ்சி ஒரு கூம்பு போல ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கட்டினுடைய ஷேப் இப்படி இருக்கு. ஸோ கீழே 100 செங்கல் வச்சுருக்குறாங்க, அடுத்த படிக்கட்டில் 2 குறைச்சிருக்கு, அப்போ 98, அப்புறம் 96 அப்படி போயிட்டே இருக்கும். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு, அப்படி எத்தனை படிக்கட்டு மொத்தம் எத்தனை ஸ்டெப் வச்சிருக்கு? 30 ரோ இருக்கு. ஓகேவா? அப்படி எக்ஸெட்ரா 30 உறுப்புகள் வரை. இதான் கணக்கு. மொத்தம் 30 உறுப்புகள் வரை. அவங்க என்ன கேட்டிருக்கிறான்? 30 உறுப்புகள் வரை இருக்கு. கதை தான். அப்புறம் அவங்க 2 ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள்? உச்சினா இங்கே 30வது லைன், இதான் 30வது லைன். இந்த 30வது லைனில் எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ மொத்த செங்கற்கள் கேட்கல, உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு தேவைப்படும் செங்கற்கள், அப்புறம் படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை தேவை, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. T30 கேட்டிருக்காங்க, S30 கேட்டிருக்காங்க. இதான் கணக்கு. 30வது உறுப்பு என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? 30வது உறுப்பில் எத்தனை செங்கற்கள் இருக்குன்னு தனியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் மொத்தமாக ஒரு செங்கற்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் இங்கேருந்தே லாஸ்ட் வரைக்கும் உள்ள செங்கற்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் T30 கண்டுபிடிக்கணும், 30வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 30வது படிக்கட்டில் எத்தனை செங்கல் வச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது குறைச்சி போகும்போது 30வது டேம் என்னது அப்படின்னு ஒன்று. அப்புறம் S30ன்னு ஒன்று கேட்டிருக்கு, S30. ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்னெல்லாம் தெரியும்னா, A தெரியும், D தெரியும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், ஸோ -2 தான் வரும். அப்புறம் TN ஃபார்முலா தெரியணும். TN ஃபார்முலா என்ன தெரியுது? நீங்கள் தான் ஹோம்ஒர்க்காக செஞ்சுருங்க. A + n - 1 × D, இது TN ஃபார்முலா. SN ஃபார்முலா தெரியும், n/2 × 2A + n - 1 × D. ஓகேவா? இது 2 ஃபார்முலாவிலையும் 2 ஆன்சர். இதுதான் கதை. ஓகேவா? இப்போ A தெரியும், D தெரியும். அப்போ T30 ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அப்புறம் இந்த சைடில் ஒரு S30 கண்டுபிடிங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். சரியா? ஆன்சர் என்னன்னு நோட் பண்ணிடுங்க.
ஆன்சர் 42. இது 42 வரும். அது 2130 வரும் மொத்த செங்கற்களின் எண்ணிக்கை. ஓகேவா? சால்வ் பண்ணி இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி.